அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பிலிருந்து இருவர் கண்ட ஒரே கனவு அப்படின்ற கதையை வாசிக்க போகிறேன். வெள்ளையம்மாள் 5-6 நாட்களாக கூலி வேலைக்கு போக முடியவில்லை. குளிர்காய்ச்சலோடு படுத்து கிடந்தாள் என்பது இங்கே ஒரு காரணமாகாது. உடம்பு சரியாக இருந்தாலும் அவளால் வேலைக்கு போயிருக்க முடியாது என்பதுதான் உண்மை நிலை. அதனால் வேலைக்கு போகாததற்கு காரணம் உடுத்திக்கொள்ள துணி இல்லாமல் போனதுதான். சிற்சில வருடங்களில் வேலை கிடைக்கும் காலத்தில் கிராமத்திற்கு 4 விதவைகள் இதே போல துணி இல்லாமல் வீட்டை அடைத்து கொண்டு அரை பட்டினியோ முழு பட்டினியோ கிடப்பது சகஜம் என்பது வெள்ளையம்மாளுக்கும் தெரியும். அதனால் மானத்தை மறைக்க முடியாத பரிதாபத்தை நினைத்து அவள் அதிகமாக கவலைப்படவில்லை. அவளுடைய கவலையெல்லாம் தான் உழைக்காவிட்டால் குழந்தைகள் பட்டினி கிடக்க வேண்டுமே என்பதுதான். இந்த சமயத்தில் குளிர் ஜுரமும் வந்து அவளை படாத பாடு படுத்தி கொண்டிருந்தது. அவள் படுத்திருக்கும் தாழ்வாரம் ஒரு மாட்டு தொழு. 5-6 ஓலைகளை வைத்து கட்டிய மறைவுக்கு இந்த புறம் மாடுகளும் அந்த புறம் வெள்ளையம்மாளும் அவளுடைய குழந்தைகளுமாக வசித்து வந்தார்கள். வீடில்லாத ஏழைகள் மாட்டு தொழுவில் குடியிருக்க இடம் கேட்டால் அந்த காலத்தில் வாடகை கேட்காமலே அனுமதிக்கும் மனிதர்கள் இருந்தார்கள். இப்போது காலம் மாறிவிட்டது. அதனால் வாடகை கொடுக்காவிட்டாலும் அதற்கு பதிலாக தொழுவின் சொந்தக்காரருடைய வீட்டில், அதாவது முதலாளி வீட்டில் அவ்வப்போது வெள்ளையம்மாள் இலவசமாக வேலை செய்து தர வேண்டியிருந்தது. அப்படி ஊழியம் செய்வதற்கு முதலாளி வீட்டிலிருந்து அழைப்பு வரும் தினத்தில் அவள் கூலி கிடைக்கும் வேலைக்கும் போகக்கூடாது. விடிந்ததும் முதலாளி வீட்டுக்கு போய் விளக்கு வைக்கும் நேரம் வரை களக்கணக்கில் நெல்லை குத்திவிட்டு ஆளாக்கு உமி கூட இல்லாமல் தொழுவுக்கு திரும்புவாள். இப்போது இந்த 5-6 தினங்களாக இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும் அவளால் போக முடியவில்லை. அதனால் அவள் தொழுவை விட்டு உடனே கிளம்பிவிட வேண்டும் என்று முதலாளி அம்மாள் காலையிலும் மாலையிலும் ஆள் விட்டு விரட்டி கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக இந்த தொல்லை இப்போது 2 நாட்களாக இல்லை. முதலாளி அம்மா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம், பாவம் வெள்ளையம்மா இருந்துட்டு போறா, போங்க வெளியில் பிடிச்சி தள்ளினா எங்கே போவா, ஏதோ நம்ம வீடே அடைக்கலம்னு வந்து சேர்ந்துட்டா, என்ன பண்ணுறது என்று சொல்லி கொண்டிருந்தாள். இவ்வளவு தூரம் அவள் உள்ளம் விசாலமாகிவிட்டதற்கு காரணம் வெள்ளையம்மாள் இன்றோ நாளையோ செத்து போய்விடுவாள் என்று அவளுக்கு நம்பகமான தகவல் கிடைத்ததுதான். அவளுடைய சாவை முதலாளி அம்மாள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் வெள்ளையம்மாள் குளிர்காய்ச்சலில் வெடவெடத்து கொண்டு தன்னுணர்வு இல்லாமல் தொழுவில் கிடந்தாள். 6 வயதும் 5 வயதுமான அவளுடைய குழந்தைகள் 2 அப்போது அங்கே இல்லை. அதுவரையிலும் பசி பொறுக்க மாட்டாமல் அம்மாவை பீத்து பிடுங்கி விட்டு அப்போதுதான் வெளியே போயிருந்தன. அந்த 2 சிறுவர்களும் தெருவுக்கு போய் வேலப்பன் வீட்டு வாசலுக்கு அருகில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு முழங்கால்களுக்கு நடுவில் முகத்தை புதைத்து கொண்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக குந்தி கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு முன்புதான் முதலாளி வீட்டு மாடுகளை தொழுவில் கொண்டு போய் கட்டிவிட்டு வந்து மதியான கஞ்சி குடித்த வேலப்பன் வாயையும் மீசையும் துடைத்து கொண்டு வெளியே வந்தான். வாசலுக்கு அருகில் அந்த 2 சிறுவர்களும் குந்தி கொண்டிருந்த கோலத்தை பார்த்தான். பார்த்ததும், என்னடா ஆக்கங்கட்ட கழுதைகளா, ஏன் முழங்கால கட்டிக்கிட்டு நடுத்தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அவனுடைய பேச்சுக்குரல் கேட்டு சிறுவர்கள் இருவரும் தலையை தூக்கி பார்த்தார்கள். இவருடைய கண்களும் சிவந்திருந்தன. இருவருடைய கண்களும் சிவந்திருந்தன. வெகு நேரமாக அவர்கள் பசியினால் அழுதிருக்கிறார்கள் என்பது வேலப்பனுக்கு தெரியாது. உங்க அம்மா எங்கடா என்று கேட்டான். சிறுவர்கள் பதில் சொல்லவில்லை. சொல்வதற்கு தெம்பும் இல்லை. உங்க அம்மாவுக்கு உடம்பு தேவலையா? இந்த கேள்விக்கு அர்த்தம் தெரியாமல் சிறுவர்கள் விழித்தார்கள். ஆகவே அதற்கும் மௌனமாகவே இருந்தார்கள். 3 நாட்களுக்கு முன் மாடு கட்டுவதற்கு தொழுவுக்கு போன வேலப்பன் போகிற போக்கில் சந்தர்ப்பவசமாக வெள்ளையம்மாளின் இருப்பிடத்தை திரும்பி பார்த்தான். அவள் கந்தலை போர்த்தி கொண்டு படுத்து கிடந்ததை பார்த்துவிட்டு, உடம்புக்கு என்ன பண்ணுது என்று மாடு
முரட்டுத்தனமாக தன்னை இழுத்து கொண்டு போகும் சிரமத்திற்கு இடையே ஒரு கேள்வியை கேட்டான். வெள்ளையம்மாள் ஈனஸ்வரத்தில் பதில் சொன்னது அவன் காதில் விழவில்லை. அவனும் அவள் பதிலுக்காக காத்து கொண்டு நிற்கவில்லை. அவள் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமலே சும்மா படுத்து கொண்டும் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு மாட்டை கொண்டு போய் கட்டிவிட்டு தன் வீட்டுக்கு போனான். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று அப்போது ஏற்பட்ட சந்தேகம் இப்போது திரும்பவும் ஞாபகத்துக்கு வரவே மேற்படி கேள்வியை கேட்டான் வேலப்பன். தண்ணீர் காணாத பயிர்களைப் போல வாடி துவளும் சிறுவர்கள் மௌனமாக இருப்பதையும் அவர்களுடைய கண்கள் சிவந்திருப்பதையும் பார்த்து, கஞ்சி குடிச்சிட்டீங்களாடா என்று அவன் விசாரித்தான். அப்போதுதான் சிறுவர்கள் பதில் சொன்னார்கள், இல்லை. கஞ்சினா தான் வாய திறப்பானுக போல் இருக்கு என்று ஒரு தடவை தமாசாக சொன்னான் வேலப்பன். உடனே எந்திரிச்சு உள்ள வாங்கடா என்று இருவரையும் கூப்பிட்டான். சிறுவர் எழுந்து உள்ளே போனார்கள். வேலப்பன் தன் மனைவியை அழைத்து சிறுவர்களுக்கு கஞ்சி ஊற்றும்படி சொன்னான். அவளும் சோளச்சோற்றை மோர் விட்டு கரைத்து ஒரு பெரிய மண் சட்டியில் ஊற்றி சட்டியின் மேலேயே பருப்பு துவையலையும் அப்பி வைத்து கொண்டு அடுப்படியிலிருந்து வெளியே வந்தாள். கஞ்சி சட்டியை சிறுவர்களிடம் கொடுத்தாள். இளையவன் ஆவலோடும் அவசரத்தோடும் சட்டியை கை நீட்டி வாங்கி கொண்டான். மூத்தவன் வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொன்னான். வேண்டாமா, வாங்கிக்கோ நாயே என்று ஒரு அதட்டு போட்டான் வேலப்பன். இங்கேயே வச்சு குடிச்சிட்டு போங்களேண்டா என்றாள் வேலப்பனின் மனைவி. இல்லை இல்லை, கொண்டு போகட்டும். இவங்க ஆத்தாலும் அங்கே வயிற்றுக்கு இல்லாமல் தான் கிடப்பா. இல்லைன்னா இதுகளை எதுக்கு இப்படி காயுதுக? அங்கே கொண்டு போனால் அவளும் ஒரு வாய் கஞ்சி குடிச்சுப்பா என்று அவன் சொன்னான். சிறுவர்கள் தொழுவுக்கு நடந்து வரும்போதே, சீ, ஊரார் வீட்டில் கஞ்சி வாங்கிட்டு வர கேவலம், இரு அம்மா கிட்ட சொல்கிறேன் என்றான் மூத்தவன். பசி என்பதற்காக அடுத்த வீட்டில் கஞ்சி வாங்கி குடிப்பது கேவலம் என்று